கிளியராமா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா ரைட் கிளியரான ஓகே பிள்ளைகளா ஓகே இன்ஷால்லா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஒரு 3-4 நாளைக்குள்ள எப்படியும் இந்த டியூட்டை ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவேன். சில பிள்ளைகள் இன்ஷால்லா உங்களுக்கு டைமை கூட எடுத்து இன்ஷால்லா உங்களுக்கு இந்த டியூட்டை ஃபுல் கிளியர் பண்ணி தருவேன். அப்ப இன்ஷால்லா அடுத்த 2வது யூனிட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணணும் அவசரமாக. அப்ப இன்ஷால்லா அடுத்த டியூட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எனவே பிள்ளைகள் இந்த ஒரு 3-4 நாளைக்குள்ள இன்ஷால்லா உங்களுக்கு பாடங்களை போட்டுமா இன்ஷால்லா ஒரு நாளைக்கு சில டைம் 2 கிளாஸும் போடுவோம் பிள்ளைகள. சரி ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணுவேன், ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணுவேன். வழமையாக நைட்டுக்கு நடக்கிற மாதிரி உங்களுக்கு 7 மணிக்கு கிளாஸ் நடக்கும். அது 7-7:30க்குள்ள நடக்கும். மிகுதியாக சில டைம்ல பிள்ளைகள் ஈவினிங் டைம்ல ஏன்னா 3 மணிக்கு அல்லது ஏதோ ஒரு டைம்ல பிள்ளைகள் இன்ஷால்லா உங்களுக்கு கிளாஸுகளை போட்டு இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு 3-4 நாளைக்குள்ள இந்த டியூட்டை கிளியர் பண்ணி தருவேன். 2வது யூனிட் டைம் பிள்ளைகள் நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க அந்த எக்ஸாம் 1ஆம் தவணை எக்ஸாமுக்குமா 2 அலகு முழுமையாக படிச்சிருக்கோம். ஏன்னா அப்பதான் நீங்க 1ஆம் தவணை எக்ஸாம ஃபேஸ் பண்ணலாம். 2வது யூனிட் கொஞ்சம் பெரிய பாடப்பரப்பு. சிலவுல பெரிய பாடப்பரப்பு 2வது அலகு இஸ்லாத்துல. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியை நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். சில பிள்ளைகள் ரைட் அப்ப எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ரெடியா இருங்க. இதை நாங்க பிள்ளைகள் ஒரு 2-3 நாளையால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த டியூட்டை முடிச்சு தருவேன். ரைட் பாடத்துக்கு போவோம் பிள்ளைகள். இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னடா பிள்ளைகள் இந்த இப்போ உதாரணமாக இப்போ நாளைக்கு 2 கிளாஸ் போறதுக்கான ஒரு பிரதான காரணம் என்னடாமா இப்ப நான் பேப்பர் மார்க்கிங் போக்குறேன் பிள்ளைகள். பேப்பர் திருத்துறதுக்கு போக்குறேன். பதாளமா இப்படி ஒரு 10 நாள் போகும் பிள்ளைகள் வாரத்துக்கு 14 பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு இப்ப இந்த வீக்குக்குள்ள உங்களுக்கு கிளாஸ் இதை முடிஞ்சு தந்துட்டேன்டா. இதை முடிஞ்சு இந்த 1வது யூனிட் அவசரமா முடிஞ்சு தந்தா பிள்ளைகள். அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் பேப்பர் திருத்தி முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு 2வது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணும். பிள்ளைகள் அப்ப மார்க்கிங் போக்குறோமா பேப்பர் திருத்துறதுக்கு 14. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமைக்குள்ள உங்களுக்கும் இதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம் பிள்ளைகள. கிளியர் பண்ணி தருவேன். ரைட் ஓகே பிள்ளைகள் இப்ப நாங்க பாடத்துக்கு போவோம். இப்ப பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகளா. இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு கேள்வி வந்தா பிள்ளைகள் அங்க நீங்க மெயினாக எழுத வேண்டிய விஷயம் இங்க வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சார் சிலபஸ் எப்படி கிளாஸ்ல இருக்கிறேன். கொஞ்சம் விஷயத்தை சொல்லுங்க. அத்தன் பண்ணி கெடுங்க. விஷயம் என்ன? ஆ ஆ ஆ ஆ கிளாஸுக்கு வரவா? ஹலோ சரியா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கம்மா. இந்த வாட்ஸ்அப் உங்களோட பெயர், பாடசாலை, எத்தனாம் ஆண்டு பேஜ், என்ன பாடம், உங்களோட ஊர், இந்த தகவலை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. சரியா நான் கிளாஸ்ல இருக்க கிளாஸ் முடிய பேசிக்கலாமா? சரியா அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட் ஓகே பிள்ளைகளா பாடத்துக்கு போவோம். அப்ப பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு கேள்வி வந்தா அப்படி பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு கேள்வி வந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்லாமிய கண்ணோட்டம் எங்க கேள்வி வந்தாலும் அங்கு நீங்க என்னத்தை கூடுதலாக யூஸ் பண்ணணும்னா குர்ஆன் வசனத்தை எழுதி பிள்ளைகள் அதை நீங்க சொல்லணும். குர்ஆன் வசனமா அங்க கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டும். இஸ்லாமிய கண்ணோட்டம், இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு எப்படியும் வரலாம். எல்லாம் ஒன்றுதான். இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்று சொன்னாலும் ஒன்றுதான், இஸ்லாத்தின் பார்வை என்று சொன்னாலும் ஒன்றுதான், இஸ்லாத்தின் நோக்கு என்று சொன்னாலும் ஒன்றுதான். சரியா? அப்ப நீங்க என்ன எதை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணுமா? இஸ்லாத்தின் கண்ணோட்டம், இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு. இந்த 3 விஷயம் இருக்குதா? கண்ணோட்டம், பார்வை, நோக்கு. நோக்கு இஸ்லாத்தின் கண்ணோட்டம், இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு என்று ஒரு கேள்வி வந்தா
அங்கு நீங்க மெயினாக என்னத்தை டாக் அவுட் பண்ண பாயிண்ட்ஸை எழுதி பிள்ளைகள் அதுக்கு குருவா வசனம் என்ன முக்கியமாக குருவா வசனம் அதோட என்ன ஹதீஸ் நீங்க விரும்பின எழுதலாம். ஆனா முக்கியமா குருவா வசனத்தை பிள்ளைகள் அதுல நீங்க கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டும். வேண்டாம் இஸ்லாத்தின் நோக்குண்டு சொன்னாலே இஸ்லாத்தின் கண்ணோட்டம்னு சொன்னாலே என்னதை விடத்து ஏன்னா மெயினாக குருவா வசனம் ஹதீஸ் வரணும். எனவே பிள்ளைகள் இந்த டியூப்லயே பாத்தீங்கன்னா நான் குருவா வசனம் எல்லாத்துக்கும் போட்டிருப்பேன். எனவே மறக்க வேண்டாம் இஸ்லாத்தின் கண்ணோட்டம், இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு அல்லது இஸ்லாத்தின் எண்ணக்கரு. ஏன்னா இஸ்லாத்தின் எண்ணக்கருண்டாலும் ஏன்னா இஸ்லாத்துடைய எண்ணக்கரு எது குர்ஆன் ஹதீஸ். சரி இப்படி பல வகையில கேள்வி வரலாம், ஞாபகம் வச்சு கொள்ளணும். எனவே பிள்ளைகள் இப்படியான கேள்விக்கு நீங்க குர்ஆன் வசனத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இந்த கேள்விக்கு மட்டும்தான் கண்ணோட்டம் கேட்டா. மற்ற கேள்விகளுக்கு பிள்ளைகள் நீங்க சில இடங்கள்ல குர்ஆன் வசனம் போட வேண்டி வந்து சில இடங்கள்ல குர்ஆன் வசனம் போட வேண்டி வரும். நீங்க அப்படி போட்டு விளக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இஸ்லாத்தின் கண்ணோட்டம்னு கேட்டா குர்ஆன் வசனம் போட வேண்டும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளணும் பிள்ளைகளா. இதை நீங்க எல்லாரும் மறக்க வேண்டாம். ரைட். இப்ப அதே ஒரு கேள்விதான் இப்ப நாம படிக்க போறோம். பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம்னு தனியா கேட்டா பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாகமா நீங்க என்ன செய்யணும்னா ஏனைய சமயங்களோடு ஒப்பிட்டு எழுதணும். அதை நான் வேறையா பின்னுக்கு படிப்பேன் பிள்ளைகளா, பின்னுக்கு வருவேன். ஏனைய சமயங்களோடு ஒப்பிடுறது சில டைம்ல பிள்ளைகள் இந்த கேள்வி பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு கேள்வி வந்துட்டு 10 மார்க்ஸுக்குன்னு வச்சுங்க வந்தா இப்ப என்ன செய்யணும்டா இஸ்லாமிய கண்ணோட்டத்தை எழுதிட்டு பிள்ளைகள் ஏனைய சமயங்கள் என்ன சொல்லுது என்ற விஷயத்தை சாட லைட்டா கீழே சொல்லணும் பிள்ளைகளா. பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம்னா கேட்பாங்க. ஆனா அதை நீங்க 10 மார்க்ஸ் கேட்கின்ற போது என்ன செய்யணும்டா 5 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். சரிதான் பிள்ளை. மெயினாக நான் இதுல 7 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிற மேலதிகமாக சொல்லியிருக்க எம்சியூ கேள்விக்கு தேவைப்படும் உங்களுக்கும். ஆனா எக்ஸாமுக்கு பிள்ளை 10 மார்க்ஸுக்கு நீங்க முக்கியமாக 5 பாயிண்ட்ஸை விளக்கி எழுதணும். 5 பாயிண்ட்ஸை நீங்க முக்கியமாக 10 மார்க்ஸுக்கு விளக்கி எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 10 மார்க்ஸுக்கு வந்தா பிள்ளை ஒரு அறிமுகம் கட்டாயம் எழுதணும். பிரபஞ்ச சம்பந்தமான ஒரு அறிமுகம் ஒரு 3-4 வரைக்குள் எழுதினா போதும், பெருசா எழுத தேவையில்லை. அறிமுகம் கட்டாயம் எழுதணும் 10 மார்க்ஸுக்கு வந்தா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகளா, சொல்ற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். எனவே பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்கு பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் வருகின்ற டைம்ல இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற 5 பாயிண்ட்ஸை எழுதிட்டு ஏனைய சமயங்கள் என்ன சொல்றாங்கன்ற விஷயத்தை அடியில பிள்ளைகள் குறிப்பிட வேண்டும். ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. சரிதான பிள்ளைகள். சில டைம்ல பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஏனைய கொள்கைகளோடு ஒப்பிட்டு விளக்குக என்ற ஒரு கேள்வி ஏனைய கொள்கைகள் தெளிவாக வந்தாலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தையும் எழுதணும், ஏனைய சமயங்களையும் எழுதணும். சில டைம்ல இது 10 மார்க்ஸுக்கு அப்படி வந்தா மனிதம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் வருகின்ற போது இந்த 5 பாயிண்ட்ஸை கட்டாயம் எழுதிட்டு கீழே அடியில ஏனைய சமயங்கள் என்ன சொல்றாங்கன்னு சும்மா நோமலாக கீழே எழுதிடணும். பிள்ளைகள் மறக்க வேண்டாம். சரிதானே. இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். இப்ப பிள்ளைகள் பாடத்துக்கு பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்தின் நோக்கு என்ன, ஏனைய சமயங்கள் நாங்க பின்னுக்கு படிப்போம். பிள்ளைகள் இஸ்லாத்தின் நோக்கு என்ன என்று கேட்கின்ற போது அதுல நீங்க பிள்ளைகள் முதலாவதாக சரிதான் பிள்ளைகள் முதலாவதாக நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள் பிரபஞ்சம்டா என்ன விளங்கணும். பிரபஞ்சம்டா ஒரு கஷ்டமும் இல்ல, அல்லாஹ்வை தவிர மற்றது எல்லாமே பிரபஞ்சம் என்று சொல்வோம். சரிதான் பிள்ளைகள். அல்லாஹ்வும் அவனுடைய அரிசி. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அரிசி எங்க இருக்குது? வானத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்து கொண்டிருப்பவர்கள் யாரு? மலக்குமார்கள். எனவே அல்லாஹ் என்ற அந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கின்றா? அது உலகத்துல இல்ல, பிரபஞ்சத்துல இல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். அப்ப அப்ப பிரபஞ்சம்டா என்ன வரைவிலக்கணம்டா? அல்லாஹ்வையும் அவனது அரிசையும் தவிர்ந்த மற்றது எல்லாமே பிரபஞ்சம் என்று சொல்வோம். இதான் பிரபஞ்சத்துக்குரிய வரைவிலக்கணம். அதாவது பிரபஞ்சம்டா என்னன்னு கேட்டா அல்லாஹ்வையும் அரிசையும் தவிர்ந்த. அப்ப அல்லாஹ்வுடைய அரிசியும் அல்லாஹ்வும் பிரபஞ்சத்துக்குள்ள வர மாட்டார்கள். அல்லாஹ் எங்க இருக்கான்னு நாம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் அரிசில இருக்கான். அரிசி எங்க இருக்குது? வானத்தில் இருக்குது. அப்ப வானம் எங்க இருக்குது? அது பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். எனவே பிள்ளைகள் இந்த விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதான் பிரபஞ்சம்னா என்னன்னு கேட்டா எழுதுவோம். பிரபஞ்சம்னா என்னென்ன விஷயம் தான் அறிமுகம். அதே மாதிரி பிரபஞ்சம் என்பது வஹீன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. வஹீன்டா என்ன? இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் படிச்சோம், ரப்பானியா தெய்வீக தன்மை. அப்ப இந்த உலகத்தை யாரு படைச்சான்? அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் படைச்சிட்டு எங்களுக்கு வஹீன் ஊடாக வழிகாட்டுகிறான். எனவே பிள்ளைகள் இந்த பிரபஞ்சம் வஹீன் அடிப்படையில உருவாக்கப்பட்டதாக காணப்படுது என்ற விஷயத்தை நீங்க
இந்த 10 மார்க்ஸுக்கு வருகின்ற போது ஒரு அறிமுகமாக இதை நீங்க சும்மா நோமலாக ஒரு 3-4 வரிக்குள்ள ஒரு அறிமுகம் உண்டு கட்டாயம் 10 மார்க்ஸுக்கு அறிமுகம் எழுதணும். 10 மார்க்ஸுக்குமா நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அறிமுகம் எழுத வேண்டும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு ரைட். இப்ப பிள்ளைகள் பாயிண்ட்ஸுக்கு போகும். முதலாவது பாயிண்ட்ஸ் என்னண்டா பிள்ளைகள், பிரபஞ்சம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தை யாரு படைச்சண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உலகத்தை அல்லாஹ் தான் படைத்தார், இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் தான் படைத்தார். எத்தனை நாட்களுக்குள்ள படைத்தார்? 6 நாட்களுக்குள் அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். ஒரு விஷயத்தை அல்லாஹ் படைக்கணும்டா ஒரே விஷயத்தை யூஸ் பண்ணுவான், குன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். சரியா பிள்ளைகள்? குன் என்ற ஆயிஷா ஆயிஷா அறிமுகம் என்னண்டாமா என்ன கேள்வி கேட்காங்களோ அப்படி அது சம்பந்தமான ஒரு அறிமுகம். அது 10 மார்க்ஸுக்கு தான் உள்ளது. சரிதான் பிள்ளைகள்? 10 மார்க்ஸுக்கு பெரிய கேள்விக்கு வருகின்ற போது, பெரிய மார்க்ஸுக்கு வருகின்ற போது 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸுக்கு வருகின்ற போதுக்குள்ள என்ன செய்யணும்டா நல்ல யாபம் அறிமுகம் எழுதுறது. அறிமுகம்டா என்னண்டா பிள்ளைகள், இப்ப குர்ஆன்டா குர்ஆன் சம்பந்தமான அறிமுகம் கேள்வி வந்தா, ஹதீஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்தா ஹதீஸ் சம்பந்தமான அறிமுகம். என்ன சரிதான்? உதாரணமாக இப்ப என்ன பத்தி நான் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்தணும். இப்ப என்ன பத்தி அறிமுகப்படுத்துறேன்னா என்ன, என் பேர் என் ஊர் என்ன எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். என்ன நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்தவும் இல்லை. அப்ப என் பேர் இர்ஷாத், என்ன இர்ஷாத் சேர்ன்னு சொல்றது. என் ஊர் ஓட்டமாவடி. சரிதான் பிள்ளைகள்? அப்ப நான் படிப்பிக்கிறது என்ன மீராவுடைய அல் ஹிதாயா மகா வித்யா நேஷனல் ஸ்கூல்ல படிப்பிக்கிறது. சரிதான் பிள்ளைகள்? இப்படி பிள்ளை என்ன பற்றிய ஒரு அறிமுகம். என்ன அதே மாதிரிதான் ஒரு பாடத்துக்குள்ள இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பிள்ளைகள், பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பிள்ளைகள் என்ன பத்தி ஒரு அறிமுகம் பண்ணணுமா இல்லையா, நான் யார் என்னன்னு விளக்கம் சொல்லணுமா இல்லையா பெரிய மக்களுக்கு. அதே மாதிரிதான் பிள்ளைகள், நாம ஒரு பாடத்தை எழுதுகின்ற போது ஒரு பெரிய கேள்விக்கு வருகின்ற போது என்ன செய்யணும்டா நாம கட்டாயம் ஒரு அறிமுகம் எழுதணும். அறிமுகம் சொல்றது அந்த பாடம் சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்காமலோ அந்த கேள்வி சம்பந்தமான ஒரு அறிமுகம். குர்ஆன் பற்றி கேள்வி வந்தா குர்ஆன் சம்பந்தமான அறிமுகம், ஹதீஸ் பற்றி வந்தா ஹதீஸ் சம்பந்தமான அறிமுகம், இஜ்திஹாத்னு வந்தா இஜ்திஹாத் சம்பந்தமான அறிமுகம். அப்ப இஜ்திஹாத் குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன அறிமுகம் எழுதுறண்டா அந்த வரைவிலக்கணம் இருக்கா இல்லையா, குர்ஆன்டா என்ன ஹதீஸ்டா என்ன இஜ்திஹாத்னா என்னன்னு வரைவிலக்கணம் இருக்கா இல்லையா, அந்த வரைவிலக்கணத்தை நீங்க எழுதலாம். அப்படி இதான் அறிமுகம் என்று எழுதி அந்த கேள்வியை டச் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம். சரிதான்? நம்ம ஆயிஷா விளங்கிட்டாமா? ஆயிஷா விளங்கிட்டாமா? ரைட் ஓகேம்மா ஆயிஷா விளங்கி ஓகே பிள்ளைகளா ஓகேம்மா ஓகே ரைட். பிள்ளைங்காடி பிள்ளை பயப்படாம கேட்கணும் பிள்ளை, இதெல்லாம் ஒரு சிஸ்டமா சொல்லி தருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சொல்ற மாதிரி தான் நீங்க எக்ஸாம பேஸ் பண்ணணும், எழுதணும், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லி தருவேன். எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி எழுதினீங்கன்னா முழுமையான மார்க்ஸை பெற்றுக்கொள்வீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதான் பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள், பிரபஞ்சம் என்பது அல்லாவால் படைக்கப்பட்டது. இந்த அல்லாவால் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அந்த விஷயத்தை அல்லாஹ் எங்க கன்ஃபார்ம் பண்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாவுடைய அஸ்மான் இருக்கா இல்லையா, அஸ்மான்டா என்ன பிள்ளைகள் சொல்லுங்க, அஸ்மா. ஏன்னா சில பிள்ளைகளுக்கு பேரும் இருக்கு அஸ்மா, அந்த அஸ்மா இல்ல. அஸ்மான்டா என்ன பிள்ளைகள்? அல்லாஹ்வின் பெயர்கள். அல்லாவுடைய பெயர்கள். அல்லாவுடைய பெயர்கள்ல உதாரணமா ஹாலிக், அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல்ல ஹாலிக். ஹாலிக்னா என்ன? படைப்பாளன். தெரியாதாக்கள் எழுதிங்க பிள்ளைகளா, சில டைம்ல எம்சியூக்கு எழுதிக்கும் வரும். இது ஹாலிக்னா என்ன அப்படியான விஷயங்கள் சில முத்தகப்பீர் இப்படியா சொற்களை எல்லாத்தையும் தேவையில்ல பிள்ளைகள், சில சொற்கள் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். முத்தகப்பீர்னா அல்லாஹ் பெருமைக்குரியவன், ஹாலிக்னா அல்லாஹ் படைப்பாளன். ஹாலிக்னா என்ன? அல்லாஹ் படைப்பாளன் என்று சொல்றான். அந்த உலகத்தை படைச்சவன் யாரு? அல்லாஹ் என்றான். சொல்லுங்க. முத்தகப்பீர் என்ன சொன்ன அதுக்கு? முத்தகப்பீர்னாம அல்லாஹ் பெருமைக்குரியவன், பெருமைக்குரிய ஆளு யார்? நாங்களா அல்லாஹ்? அல்லாஹ் மாத்திரம். பெருமைக்குரியவன் அல்லாஹ். அதனால அல் முத்தகப்பீர் அஸ்மாவுல் ஹுஸ்னா வரும். எல்லாத்தையும் பாடமாக தேவையில்ல பிள்ளைகளா, எல்லாம் தேவையில்ல. நான் சில சொற்களை சொல்லுவேன், சும்மா ஞாபகம் வச்சு பிள்ளைகளா. அல் முத்தகப்பீர் ஹாலிக். ஏன்னா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குமா, அல் பாரிஉ அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பிடத்தை பத்தி சொல்லுது. அல்லாஹ் படைப்பாளன். அல் பாரிஉண்டா என்ன பிள்ளைகள்? ஆத்மாவை அமைப்பவர். இல்லாமையிலிருந்து உருவாக்குவன், இல்லாமையிலிருந்து உருவாக்குவன் அல் பாரிஉ. இல்லாமையில் இந்த பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லாம இருந்துச்சு, இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹு தஆலா தான் உருவாக்கினான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல அல் பாரிஉ. அல் பாரிஉ பாரிஉ பாரிஉ. நான் மேல எழுதிக்க முடியல. ஹாலிக்
பாரியாவுண்டா இல்லாமையிலிருந்து உருவாக்குவோம். இல்லாமையிலிருந்து இந்த பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லாம இருந்துச்சு. இது அல்லாஹ் உருவாக்கினான். 6 நாட்களில் இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைத்தான். எனவே முதலாவது பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரபஞ்சம் என்பது அல்லாவால் படைக்கப்பட்டது. இந்த விஷயத்த குருவாமசனத்தை போட்டு நாம் என்ன செய்ய சாடாத விளக்கணும். அந்த விளக்குறது பிள்ளைகள் அந்த மார்க்ஸை பொறுத்தா விளக்கணும். விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதா அது நாம அவளத்தையே தீர்மானிக்கிறது. ஏன்னா மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸுக்கு வருது அந்த மார்க்ஸை பொறுத்து. ஏன்னா ஒவ்வொரு மார்க்ஸும் வர வர டைம் கூடும் குறையும். 4 மார்க்ஸுக்கு கொஞ்சம் டைம் குறைய, 6 மார்க்ஸுக்கு கொஞ்சம் கூட, 8 மார்க்ஸுக்கு அதை விட கொஞ்சம் கூட, 10 மார்க்ஸுக்கு அதை விட கூட. அப்ப டைம் கூட கூட கொஞ்சம் விளக்கத்தை சாட கூட்டுறது அவ்வளவுதான். கடுமையான விளக்கம் எழுதுறதுல பொதுவாக 10 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் நீங்க ஒரு 4-5 வரைக்குள்ள விளக்கம் எழுதினா போதும். 10 மார்க்ஸுக்கே நீங்க எத்தனை வரைக்குள்ள விளக்கம் எழுதணும்? ஒரு 4-5 வரைக்குள்ள விளக்கம் வந்தா போதும். அதுக்கு மேல கடுமையாக விளக்கிட்டு போறது சரியா? அப்ப அதுக்குள்ள நீங்க என்ன செய்யறாப்புல எழுதலாம், அழகா எழுதலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அந்த டைமுக்குள்ள எழுதி முடிக்கணும் பிள்ளை. நல்லா ஞாபகம் வச்சு சரிதானமா? 10 மார்க்ஸுக்கே நாங்க எத்தனை வரி விளக்குறோம்? 5 வரி விளக்குறோம். அப்ப 10 மார்க்ஸுக்கு நம்ம மார்க்ஸ் குறைய கொஞ்சம் விளக்கத்தை சாட கொஞ்சம் குறைச்சு போறேன். இந்த டைம் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யறது விளக்கத்தை கூட்டுறது குறைக்கிறது என்ற விஷயத்த நாங்க தீர்மானிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இது முதலாவது விளக்கம். 2வது பிள்ளைகள் பிரபஞ்சமும் அதில் உள்ளவையும் வீணுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை. ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான படைப்பினங்களும் வீணுக்காக வேண்டி அல்லாஹ் சும்மா வீணுக்காக வேண்டி பொடுபோக்குக்காக வேண்டி படைக்கவில்லை. ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். எனவே முதலாவதாக அந்த பிரபஞ்சத்துல பிரதான படைப்பினம் எது? இந்த உலகத்தை யாருக்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான்? மனிதனுக்காக வேண்டி. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன பிள்ளைகள்? மனிதனுடைய இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். ஏன்னா இதுக்காக வேண்டி மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். ஏனைய படைப்பினங்கள் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது? மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது. மிருகங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம். ஏனைய படைப்பினம் எல்லாமே வெயிலாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளது. எனவே பிரபஞ்சத்துல பிரதான படைப்பாளன் மனிதன். இந்த மனிதனுக்காக வேண்டித்தான் ஏனைய படைப்பினங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கின்றன? படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல, இஸ்லாத்துடைய பார்வையில, இஸ்லாத்துடைய நோக்குல, இஸ்லாத்துடைய எண்ணக்கருல பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய எண்ணக்கருன்னு கேட்கலாம். அப்படி ஒரு சொல்லும் கேட்கலாம். அப்ப என்ன கருன்னு சொன்னாலும் இஸ்லாத்தின் கண்ணோட்டம் தான். சொற்கள் வித்தியாசமாக மாறி மாறி வரலாம். ஆனா கேள்விகள் நாங்க சரியா வணங்கி கொள்ளணும். இஸ்லாத்தின் கண்ணோட்டம், இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு, இஸ்லாத்தின் எண்ணக்கரு அப்படி கேட்கலாம். எண்ணக்கருண்டாலும் இஸ்லாத்தின் பார்வைதான், இஸ்லாத்தின் பார்வைதான் என்ற விஷயத்தை யாப்போம் வச்சுக் கொள்ளுவோம். இது 2வது விஷயம். பிரபஞ்சமும் அதில் உள்ள படைப்பும் வீணுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை, ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக. நோக்கம் ஒன்றை மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத் செய்யணும். அதே மாதிரி ஏனைய படைப்பினங்கள் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது. அப்ப ஒரு இலட்சிய நோக்கம் ஒன்றைக்கா இல்லையா? நோக்கத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறானே தவிர வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை. இது 2வது பயிற்சி. 2 விளங்கிட்டாமா உங்களுக்கு? மைக்கோன் பண்ணி சொல்லுங்க. கிளியராமா? ரெண்டாவது அந்த பிரபஞ்சம் ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக, நோக்கம் ஒன்றி. அல்லாஹ் சும்மா இந்த பிரபஞ்சத்தை மனுஷனையும் சும்மா படைக்கல. சும்மா படைச்சா என்ன? நாளை மறுமை ஒன்றிக்க. சும்மா படைச்சா மறுமை ஒன்றிக்குமா? இல்ல, ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைக்கிறதாலதான் நாளை மறுமை ஒன்றிக்கு. ஏண்டா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத் செய்யணும். இபாதத்தை நாங்க 2 வகையாக பிரிப்பாங்க, பின்னுக்கு படிப்போம் பிள்ளைகள். ஒன்று பிரதான இபாதத், இன்னொன்று நாளாந்த செயற்பாடு. பிரதான இபாதத் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத். நாளாந்த செயற்பாடு என்பது நாங்க படிக்கிறது, தூங்குறது, விளையாடுறது, அதே மாதிரி வியாபாரம் செய்யறது. இது எனவே இபாதத்துனா என்னண்டா இஸ்லாத்தின் பார்வையில நாளாந்த செயற்பாடை நாங்க செய்யணும் இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம். ஆனா நாளாந்த செயற்பாடை செய்கின்ற போது பிரதான இபாதத்துக்கு தடை இல்லாமல் நாளாந்த செயற்பாடை செய்வோம் என்றால் அது இஸ்லாத்தின் பார்வையில இபாதத். எனவே பாருங்க, இந்த பிரபஞ்சமும் அதில் உள்ள படைப்பினங்களும் அல்லாஹ் வீணுக்காக சும்மா படைக்கல.
அப்ப பிரபஞ்சத்துல யார் இருக்காங்க? ஒன்று மனிதன், இன்னொன்று ஏனைய படைப்பினம். மனிதன் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான்? இபாதத்துக்காக வேண்டி. ஏனைய படைப்பினங்கள் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது? மனிதனுக்காக வேண்டி. அப்ப நோக்கம் இருக்கா இல்லையா அவனுக்கு? விளையாட்டாமா? ஓ சார், சரி. ரைட், ஓகே. விலங்காட்டி புள்ள பயப்படாம கேட்கணுமா? இரண்டாவது பயிற்சி விலங்காட்டிமா சும்மா பயப்படாம கேட்கணும். சரி, திரும்ப ஒரு தரம் விலங்கப்படுத்தும்போ கிளியர் பண்ணிட்டு அந்த பாடமாக்க தேவையில்லை பிள்ளை. பாடமாக்குறது குருவா ஹதீஸமா கட்டாயம் பாடமாக்க தேவைன்னா இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம் பாடமாக்க தேவையில்லை பிள்ளைல. இப்ப நீங்க இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம் நீங்க கட்டாயம் பாடமாக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்படி நீங்க எழுத வேண்டிய அவசியமும் இல்லாங்க. மெயின் எக்ஸாம்ல பிள்ளைகள் இத்தனாவது அத்தியாயம் தெரிஞ்சா எழுதுங்க, தெரியாட்டி நீங்க அது குருவான்னு போடலாம், அல்ல ஹதீஸ்ன்னு போடலாம். ஆனா சரியா எழுதும். குருவா வசனத்தை யோசிச்சு எழுதுறல்ல சரியாக. அப்ப நீங்க தமிழ் பாடம் படிக்கின்ற போது என்ன செய்வீங்க? ஏன்னா பாடமாக்கி சரியா எழுதுற மாதிரி குருவா வசனத்தை சும்மா நாம யோசிச்சு சொல்ற விஷயம் இல்ல. அப்ப அதனால சரியாக வசனத்தை எழுதணும். ஆனா கீழே இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம்னு போட தேவை. சரிதான் பிள்ளை? நீங்க குருவான்னு போட்டா ஓகே. சரிதானமா? குருவான்னு போட்டா ஓகே. ரைட். இது ரெண்டாவது பயிற்சி. மூன்றாவது பயிற்சி பிள்ளைகள், பிரபஞ்ச பொருட்களுக்கான விதியை அல்லாஹ் அமைத்துள்ளார். பிரபஞ்ச பொருட்களுக்கான விதின்னு சொல்றது கலாக்கது. என்ன அந்த விதியை அல்லாஹ் அமைத்துள்ளான். இப்ப பாருங்க, என்ன சூரியன் சந்திரன் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சும்மா இயங்கல். அப்ப நல்லா ஞாபகம். மூன்றாவது என்னண்டா, பிரபஞ்ச பொருட்களுக்கான விதியை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காண்டா அமைத்துள்ளான். என்ன பிரபஞ்ச பொருட்களுக்கான பொருட்கள் சொல்றது பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுடைய விதியின் பிரகாரம் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், யாராக இருந்தா சூரியனாக சந்திரன் வெயில். அப்ப அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில தான் இயங்குது. சும்மா இயங்கல்ல, இயற்கையாக இயங்கல்ல. இந்த பிரபஞ்ச பொருட்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? எப்படி இஸ்லாம் சொல்லுது, இந்த உலகத்துல ஒரு மரத்துடைய இலை இருக்கா இல்லையா, அந்த இலை கீழே உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடுதான் அந்த இலை கீழே விழுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அறிவு என்பது விசாலமான அறிவு. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை கீழே விழுறண்டாலும் இஸ்லாம் சொல்லுதோ அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடுதான் விழுகிறது என்று சொல்லுதோ. எனவே பிரபஞ்ச பொருட்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா இரவு பகல்லாம் மாறி மாறி வருதா இல்லையா? சும்மா தானாக மாறல்ல, அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் இயக்கிட்டு இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இது மூன்றாவது பயிற்சி. மூன்றாவது கிளியராமா? சொல்லுங்கம்மா, கொஞ்சம் மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க பிள்ளைல. ஓகே. மூன்றாவது, நாலாவது பிள்ளைகள், அல்லாஹ்வின் நாட்டப்படி பிரபஞ்சம் அழியும். இதான் பிரபஞ்சம் பற்றி இஸ்லாமிய பிரபஞ்சம் அழியும். இந்த பிரபஞ்சம் தொடராக இருக்காது, ஒரு நாள் அழியும். என்ன அழியும் அழியா கூட எங்கட ஈமானதான், எங்கட நம்பிக்கையாதான். இந்த பிரபஞ்சம் என்பது நிலையாக தொடராக இருக்காது. அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ்தான் படைத்தான், அல்லாஹ்தான் இந்த பிரபஞ்சத்தை அழிப்பான். அதனாலதான் இஸ்லாத்துல இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள்லாம் சொல்லப்படுது. சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் ஏன் சொல்லப்படுது? சிறிய அடையாளங்கள் நடந்து முடிஞ்சு, பெரும்பாலும் பெரிய அடையாளங்கள் சிலது நடந்து கொண்டிருக்குது, இன்னும் சில பெரிய அடையாளங்கள் நடக்க இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நடந்தா என்ன அடையாளம், என்ன விளக்கம்டா? உலகம் அழிய போகுது, உலகத்தை அல்லாஹு தஆலா அப்படியே அழிப்பான் என்பது இஸ்லாமிய கண்ணோட்டம். இந்த உலகம் தொடராக நிரந்தரமாக அப்படியே இருக்காது, மறுமைதான் நிரந்தரமானது. இந்த பிரபஞ்சம் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. ஏன்னா நாங்க ஒரு விருந்தினராக இந்த உலகத்துல வந்திருக்கிறோம், தற்காலிகமாக வந்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு போனா என்னது தற்காலிகம். தொடர்ந்து விருந்துக்கு போறையா? தொடர்ந்து அங்கே இருப்பீங்களா? ஒரு வீட்டுல தொடர்ந்து உங்களுக்கு சாப்பாடு தருவாங்களா? இல்ல, கொஞ்ச நாள் இருப்பீங்க, மேல வந்துருவீங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு இருப்போம், அந்த நாளை அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறான். எனவே நாங்க திரும்ப மௌத்தாகுவோம், திரும்ப எல்லாரும் மரணிப்பார்கள், உலகம் அழியும். அதுக்கு பிறகு நாளை மறுமை என்ற விஷயம் ஒன்று இருக்குது, அது நிரந்தரமானது, அது அழியாது, அது ஒரு காலமும் அழியாது, தொடராக இருக்கக்கூடிய விஷயம்தான் மறுமை என்று சொல்லுவோம். எனவே இஸ்லாத்துடைய பார்வையில பிரபஞ்ச சம்பந்தமாக நாலாவது பயிற்சிகள், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்டா அழியும் என்பது நாலாவது பயிற்சி. ஐந்தாவது பிள்ளைகள்,
பிரபஞ்ச பொருட்கள் மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்ச பொருட்கள் எல்லாம் தான். அது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அது மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமா பாம்பு இருக்குது. பாம்பு, இந்த பாம்பை பாத்தீங்கன்னா அப்படியே பாம்பு என்பது நாங்க சாப்பிடல. பாம்பு என்பது எங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியது. இருந்தாலும் இந்த பாம்பையும் அல்லாஹுத்தால படைத்த நோக்க மனுஷனுக்காக வேண்டித்தான், எங்களோட நன்மைக்குத்தான். என்னண்டா இந்த சூரியன்ல வருகின்ற நச்சுத்தன்மை என்ன செய்யும், இந்த பாம்பு எடுத்துக்கொள்ளும். சூரியன் அந்த நச்சுத்தன்மை மனிதன்ல பரவினா மனிதன் உலகத்துல வாழ முடியாது. எனவே அல்லாஹுத்தால என்ன செஞ்சிருக்கான், அந்த மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டை வச்சிருக்கான். மனிதனுடைய உடம்பு தாங்கிக் கொள்ற மாதிரி செக் பண்ணிருக்கான். அதுக்குத்தான் அல்லாஹ் சில சில பொருட்களை உலகத்துல ஏனைய படைப்பினங்களை படைச்சிருக்கிறான். அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும், அது பறவைகளாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தாலும் எல்லாமே ஒரு நலவுக்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே பிள்ளைகள், 5வது பாயிண்ட் என்னன்னா, பிரபஞ்ச பொருட்கள் மனிதனுக்காக எங்களுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டுள்ளது. ஏனண்டா இந்த பிரபஞ்சத்துல பிரதானமானவன் மனிதன் ஆவான். இந்த பிரபஞ்சத்துல பிரதானமானவன் மனிதன் ஆவான். இந்த விஷயத்த 5வது பாயிண்ட்ஸ். இப்படி பிள்ளைகள் 5 பாயிண்ட்ஸமா நீங்க என்ன செய்ய கட்டாயம் விளக்கும். மேலதிகமாக 2 பாயிண்ட் சொல்லித்தார பிள்ளைகள், அதை நீங்க என்ன செய்ய ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சில டைமுகள்ல MCQ கேள்விக்கு வரலாம். எப்படின்னா, பிரபஞ்சம் பற்றிய கூற்றுக்களில் மிகச் சரியானது அப்படிங்கப்பாங்க, அல்லது பிரபஞ்சம் பற்றிய கூற்றுக்கள்ல பொருத்தமானது, அல்லது பிரபஞ்சம் பற்றிய பொருட்கள்ல பொருத்தமற்றது. இப்படியான ஆன்சர் வருகின்ற போது MCQ கேள்விக்கு உங்களுக்கு மற்ற தகவல் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா MCQ கேள்விக்கு வந்தா பிள்ளைகள் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப அதனாலதான் உங்களுக்கு மேலதிகமான பயிற்சிகளை நாங்க தாரது. சில மெயினாக நீங்க என்ன செய்யணும்டா, எஸ்ஏ கேள்விக்கு 10 மார்க்ஸுக்கு பொதுவாக 5 பாயிண்ட்ஸ் விளக்கப்பட வேண்டும். மேலதிகமான பாயிண்ட்ஸ்களை உங்களுக்கு 7 சும்மா எழுதிவிடலாம், விளக்காம 6வது பாயிண்ட்ஸ் போட்டு கீழே சும்மா நோமலாக அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிவிடும். அப்படி 7 நீ செய்யலாம், அது பிரச்சனை நம்ம. ஆனா கட்டாயம் 5 பாயிண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்டா 10 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் விளக்க வேண்டும். ரைட், இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்த 6வது என்னடா பிள்ளைகள், உலக வாழ்வு. உலக வாழ்வு துறக்கப்படவும் கூடாது, மூழ்கவும் கூடாது. இது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் ஒன்றாக வரும். சொல்லுங்க அப்ப, யார் சொல்றா, எப்படி சொல்லலாம் இஸ்லாத்துடைய சிறப்பம்சம்? உலக வாழ்வு துறக்கப்படவும் கூடாது. வெரி குட் பிள்ளை, வெரி குட் மா. அந்த ரைட், வசதியா நடுநிலையானது. உலக வாழ்வுல மூழவும் கூடாது, உலக வாழ்வு அதனால வெறுக்கவும் கூடாது. அப்ப வசதியா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களோட நடுநிலையாக இருக்க வேண்டும். கடும் தீவிரமாக உலகத்தில் அப்படியே மூழ்கிட்டீங்கன்னா மறுமையை மறந்துடுவீங்க. மறுமைக்காக வேண்டி முழுமையாக இறங்கிட்டீங்கன்னா உலகத்தை மறந்துடுவீங்க. அப்ப உலகம் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது? எங்களுக்காக வேண்டி, நாங்க அனுபவிக்கணும். எனவே இதுதான் 6வது பாயிண்ட்ஸ், பிரபஞ்சம் பற்றிய. இந்த பாயிண்ட்ஸ்ல உள்ள நீங்க எதையும் எழுதலாம், உங்களுக்கு எது லேசோ அதை நீங்க எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா 5 பாயிண்ட்ஸ் எழுதணும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ பிள்ளைல. பண்ணுங்க. ரைட், அப்ப அதான் 6வது பாயிண்ட். உலக வாழ்வ துறக்கப்படவும், அது அதிலேயே அப்படி என்ன நாம வெறுக்கிறல்ல, அதே மாதிரி அதுல அப்படியே மூழ்கிறையும் இல்லை, நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இதான் பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். அப்படி சும்மா நோவெல்லாம் அழகா லேசான ஒரு காலத்திலும் இல்லை. அடுத்த பிள்ளைகள், உலகம் மறுமைக்கான விளைநிலம். கடைசி, அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில்-ஆஹிரா. என்ன இஸ்லாம் சொல்லுது, உலகம் என்பது மறுமைக்கான விளைநிலம். இந்த உலகத்துல நாங்க என்ன அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறார், இந்த உலகத்துல நாங்க என்னத்தை நாங்க சம்பாதிக்கோமோ அதை நாளை மறுமையில பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வமை யஅமல் மித்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மித்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. யார் ஒரு அணுவளவு நன்மை செஞ்சாரோ அவர் நேரடியாக லைவாக நாளை மறுமையில அதனை பெற்றுக்கொள்வார். யார் ஒரு அணுவளவு தீமை செய்கிறாரோ அதை நாளை மறுமையில லைவாக நேரடியாக கண்டுகொள்வார் என்று குர்ஆன் பேசுது. அப்ப நல்லா விளைக்கணும் பிள்ளைகள், குர்ஆன் ஏன் பேசுதுன்னா பிரபஞ்ச மறுமைக்கான விளைநிலம்.
இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சில பாப்பா மாறு என்ன செய்வாங்கன்னா பேரண்ட்ஸ் மாறு விவசாயம் செய்வாங்க, என்ன விவசாயம் செய்வாங்க, வயல் செய்வாங்க, என்ன அப்ப ஏன் செய்யறாங்க? ஒரு 3 மாதம் 4 மாதம் வயல் செய்வாங்க, என்ன காணி இருக்கிறார்கள் அல்லது காணி இல்லாதாக்கள் கூலிக்கு வாங்கி என்ன செய்வாங்கன்னா வயல் தோட்டங்கள் செய்வாங்க. இந்த தோட்டங்களை செய்கின்ற போது, வயல்களை செய்கின்ற போது ஒரு அறுவடை செய்யறாங்க. இந்த அறுவடையில் என்ன செய்வாங்கண்டா நல்ல அழகான முறையில நேர்த்தியாக அந்த விவசாயத்தை அவங்க கண்காணிச்சாங்கண்டா, சரியாக செஞ்சாங்கண்டா அதனுடைய பிரயோசனத்தை நல்ல முறையில கண்டுகொள்வாங்க. சும்மா பொடுபோக்காக கேலஸாக அவர் இருப்பாருண்டா அது அப்படியே அழிஞ்சு போய்த்திரும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல பிறக்கிற மனிதன் அவன் என்ன இந்த உலகத்தை நல்லா நன்மைகளை சம்பாதித்தால் அதனுடைய பெருபேறு நாளை மறுமையில சும்மா சட்டப்படி அறி உலகத்துல அல்லாஹ்வுடைய சட்டங்களை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாம வாழ்ந்தா நாளை மறுமையில ஒன்றுமே இல்லை. இதான் பிள்ளைகள் 7வது பாயிண்ட், உலகம் மறுமைக்கான விளைநிலம். எனவே பிள்ளைகள் இஸ்லாமும் சொல்லுது, நீங்க கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் என்னண்டா, ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு துண்டையாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழத்துடைய துண்டுன்னு சொல்றது ஈச்சம்பழம் இருக்கா இல்லையா, அதனுடைய ஒரு கீத்து, அதாவது ஒரு துண்டு, இத துண்டையாவது மற்றாக்களுக்கு தர்மம். நாங்க துண்டை கொடுப்போமா பிள்ளையர்? பேரிச்சம்பழம் யாராவது கேட்டா நோம்பு காலங்கள்ல ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒரு 4 5 வெட்டி கொடுப்பீங்களா? இல்ல, உண்டதான் கொடுப்பீங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, உங்கள்கிட்ட ஒன்றுதான் இருக்குது. இப்ப அதை என்ன செய்றீங்கண்டா, அதை பிச்சு ஒரு ஆளுக்கு என்ன செய்றீங்கண்டா, அதை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுப்பீங்க. சின்னதுதான், அது சின்னதுதான். ஏன்னா நீங்க அதை பெருசா யோசிக்க மாட்டீங்க. இது நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா என்று யோசிக்க மாட்டீங்க. நான் இஸ்லாம் சொல்லுதோ, இந்த பிரபஞ்சத்துல நீ வாழ்கின்ற போது ஒரு சின்ன அமல், அதான் குர்ஆன் அல்லாஹ் பேசுற அடுத்தது, வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. யார் ஒரு அணுவளவு நன்மை செஞ்சாலும் அதனுடைய பெருவேற்றை நாளை மறுமையில் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களோட எக்ஸாம் வச்சுன்னு சொல்லலாம், நீங்க உள்ள எக்ஸாம் எழுதுறீங்க, ஏன்னா அதனுடைய பெருவேற்று என்ன செய்வீங்க, எக்ஸாம் எழுதி என்ன செய்வீங்க, மெயின் எக்ஸாம் எழுதிங்கிற பிள்ளைகளுக்கு சரியான பதட்டம், என்ன ரிசல்ட்ஸ் வருமோ, என்ன ரிசல்ட்டோ, ஏயா பியா சியா, ஏ வந்தா நான் என்ன செய்வேன், பல்கலைக்கழகம் போய் விடுவேன், ஏன்னா ஏக்கு மேல A+ 95க்கு மேல எடுத்தா எனக்கு லோ கிடைக்கும். இப்படி எல்லாம் பெரிய கனவுல இருப்பீங்க. இப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சிருந்தால் பல்கலைக்கழகம் போகலாம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த உலகத்துல நல்ல முறையில அல்லாஹ்வுக்கு நன்மை செஞ்சிருந்தால் நாளை மறுமையில ஏ கிடைக்கும், நாளை மறுமையில ஏ பெற்றுக் கொள்ளலாம். ஏ பெற்றால் சுவர்க்கம். இந்த உலகத்திலே நீங்க என்ன டார்கெட், இஸ்லாத்துல ஏ எடுக்கணும், ஏனைய பாடங்கள்ல ஏ எடுக்கணும். ஏன் எடுக்கணும்டா, சிறந்த பெருபேற்றை எடுத்தால் சிறந்த பல்கலைக்கழகம் போகலாம். உலகத்துல வாழ்கின்ற போது நல்ல அமலை செய்தால் சொர்க்கம் போகலாம். நாங்க என்னத்தை நாங்க அறுவடை செய்யறோமோ அது எங்களுக்கு கிடைக்கும். எனவே பிள்ளைகள், இறுதியான பாயிண்ட்ஸ் அதுதான், உலகம் மறுமைக்கான விளைநிலம். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இஸ்லாம் சொல்லுது, உலகம் என்பது மறுமைக்கான விளைநிலம். எனவே இந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்கிறத, நன்மையை சம்பாதித்தால் அந்த நன்மையை நாளை மறுமையில நேரடியாக லைவாக நீங்க பார்ப்பீங்க. தீமை செஞ்சாலும் அந்த தீமையை நாளை மறுமையில நேரடியாக லைவாக சந்திப்பீங்க என்று இஸ்லாம் சொல்லுது. இதுதான் பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். ரைட், கிளியரா பிள்ளைகள்? மெசேஜ் ஒன்று போடுங்கம்மா. எப்படி பிள்ளைகள் பாடம் ஒரு கரைச்சலும் இல்லை பிள்ளைகள, சொல்ற மாதிரி சொல்ற டைம் மேனேஜ்மெண்ட், சொல்ற சிஸ்டங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்க. 99 மார்க்ஸ் பயப்படாம எடுக்கலாம். பயப்படவே தேவையில்லை, சும்மா சட்டப்படி மார்க்ஸ் எடுக்கலாம். முக்கியமாக அப்படி சொல்ற மாதிரி எழுதுங்க பிள்ளைகள். அதை தாண்டி டைமை கூட்டுறது குறைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சா இப்ப சிக்கலாக்கும் பிள்ளைகள். சொல்ற சிஸ்டம் முக்கியமானது. நான் ஒவ்வொரு சிஸ்டத்தின் அடிப்படையை தான் படிப்பிக்கிறேன். சரிதான், அதான் முக்கியம். படிப்பிக்கிற அந்த சிலபஸை முடிக்கிறத விட அந்த மார்க்ஸ் எப்படி எழுதுறது, எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுறது, எப்படி விளக்கம் எழுதுறது, எத்தனை டைமுக்குள்ள எழுதுறது, இதான் முக்கியம். படிக்கிறத விட அதான் முக்கியம். ஆனா சும்மா படிச்சுட்டு போய் சும்மா கண்ட மாதிரி எழுதினா மார்க்ஸ் பெற்றுக்கொள்ள இயலாது, மார்க்ஸ் வராது. சொல்ற சிஸ்டத்தின் அடிப்படையிலமா எல்லாரும் கட்டாயம் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் வெற்றி அடையலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பல்கலைக்கழகம் போகலாம்.
நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்புறம் நல்லா படிங்கம்மா. இன்ஷால்லா உங்களுக்கும் இந்த வீக்குக்குள்ள உங்களுக்கு இதை கிளியர் பண்ணி தருவேன். இந்த டியூட்டை கிளியர் பண்ணி தருவேன். அடுத்த டியூட்டை இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணி ஃபிட்டா படிப்போம். பிள்ளைகள் சேருக்காக வேண்டி துவா செஞ்சுங்கோ. பிள்ளைய சேருக்காக வேண்டிமா துவா செஞ்சுங்கோ. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் தொடராக கிளாஸ் நடக்கும். பிள்ளைகளா தொடராக கிளாஸ் நடக்கும். ரெடியா இருங்க, முடிச்சு தருவேன். ரைட், ஓகே பிள்ளை. அப்ப இன்ஷால்லாமா போய் வார நல்லா படிங்க பிள்ளைகள். இதை போட்டோ எடுத்து அனுப்பணுமா பிள்ளைகள்? உங்களுக்கு தேவையாம இது பைக்கோட் போட்டோ போடுங்க. ஓகே, நான் போட்டுக்கிறேன் பிள்ளைடா. நான் போட்டோ எடுத்துமா அவங்களோட குரூப்ல பிள்ளைகள் நான் இன்ஷால்லா போட்டுக்கிறேன் பிள்ளைடா. ரைட், ஃபாத்திமாக்கு என்ன டவுட்மா கொஞ்சம் கேளுங்கோ. சார் ஓ சொல்லுங்க. எனக்கு கடைசி 6 மேலையும் கொஞ்சம் தாங்கல. ஆறாவது பைத்தியமா? 6 7 கொஞ்சம் சொல்லுங்க. ஆறாவது. ரைட், ஆறாவது என்னன்னா உலக வாழ்வு துறக்கப்படவும் கூடாது, மூழ்கவும் கூடாது. சரிதானே? உதாரணமா வசதியான்னு சொல்ற இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல உலக வாழ்வுல நாங்க மூழ்கவும் கூடாதுன்னா அதிலேயே ஃபுல்லா மூழ்கிட்டு இருந்தா அது இஸ்லாம் அப்படி சொல்லல, மூழ்கண்டு. அதே மாதிரி உலகத்தை அப்படியே வெறுத்து வாழுங்கன்னு சொல்லல. அப்ப ரெண்டுக்கு நடுநிலையாக அந்த பிரபஞ்ச வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதான் பிள்ளைகள் ஆறாவது போய். சரிதானே? உலக வாழ்வுல நாங்க மூழ்கிட்டோம்னா என்ன? மறுமையில நஷ்டம். இந்த பிரபஞ்ச வாழ்வுல முழுமையாக மூழ்கினா ஆனா தொழுவுரையும் இல்ல, ஒன்றும் இல்ல, அப்படியே மூழ்கிட்ட மறுமையில நஷ்டம். இன்னொரு ஆள் நினைச்சாருண்டா உலக வாழ்வுல அறவே மூழ்காம குர்ஆனை ஓதுறது, திக்ரு செய்யறது, திருமணம் முடிக்கிறல்ல, ஒன்றுமே இல்ல, பள்ளிக்கு தான் போய் இருக்காரு 24 மணி தியாகமும், இதுவும் சரி வராது. என்ன? இதுவும் சரி வராது. ஏன்டா இஸ்லாம் சொல்லுவது இந்த பிரபஞ்சத்தை மனிதா நீ அனுபவிக்க வேண்டும். அப்ப நீ அனுபவிக்க வேணும்னா அந்த பிரபஞ்சத்துல நீ உண்ட செயற்பாட என்ன செய்யணும். எனவே செயற்பாட செய்யணும், ஆனா இதிலேயே மூழ்கி விடாத. அதான் நடுநிலையாக இருந்து சொல்லுது. வசதியான்னு சொல்றது நடுநிலை தன்மைதான் அந்த ஆறாவது விஷயம். பிரபஞ்சத்துல மூழ்கவும் கூடாது, அதனால பிரபஞ்சத்தை வெறுக்கவும் கூடாது. ஏன்னா நடுநிலையாக நாங்க இருக்க வேண்டும் என்பது ஆறாவது பாயிண்ட். சரியா மகன்? ஆறாவது கிளியரா மகன்? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆறாவது ஓகே? ஓ சார், 6 கிளியர். ரைட், ஆறாவது கிளியர். இப்ப எவ்வளவு சொல்றேன்னா சொல்லுங்க. என்னம்மா நச்சுத்தன்மை? அந்த நீங்க பாம்பு எக்ஸாம்பிள் எடுத்து என்னண்டாமா அந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமா மனிதனுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கு. பாம்பமா நாங்க சாப்பிடலாமா? இல்ல இல்ல, சாப்பிடவே இல்லை. ஆனா அது மனிதனுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கு. என்னண்டா மனிதனோட அதால மனிதனுக்கு பிரயோசனம் இருக்கு. எப்படின்னா இந்த பாம்புல உள்ள என்னன்னா இந்த வெயில்ல இந்த சூரியன்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை என்ன செய்யும், இந்த பாம்பு எடுத்துக்கொள்ளும். இந்த பாம்புல நச்சுத்தன்மை எடுத்துக்கொள்ளும். இந்த நச்சுத்தன்மை மனிதனுடைய உடம்புல முழுமையாகப்பட்ட மனிதனுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்து. அப்ப அந்த உலகத்துல மனிதன் நல்ல முறையில வாழ வேண்டும் என்றால் அந்த நச்சுத்தன்மை எல்லாமே செய்யக்கூடாது, மனிதனுடைய உடம்புல படக்கூடாது. அதுக்காக வேண்டி அல்லாஹ் சில சில படைப்பினங்களை சாப்பிட சொல்லுவான், சிலதை சாப்பிட இயலாது. அப்ப அதனால நாம யோசிக்கலாமா இல்லையா? அப்ப அந்த உலகத்துல ஏன் நல்லா இதெல்லாம் படைச்சிருக்கிறான், இது தேவையில்லையே. அப்ப அல்லாஹ் ஒரு பிரயோசனத்துக்காகத்தான் அந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். விளங்கிட்டாமா? ஓகேமா ஐயாக்கும் ஓகே. ரைட், அடுத்தது மகான் ஆறாவது பாயிண்ட்ஸ் என்னண்டா 7வது பாயிண்ட்ஸ் உலகம் மறுமைக்கான விளைநிலம். உதாரணமாக நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, என்னத்துக்காக வந்து எழுதுறீங்க? எக்ஸாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஃபிட்டா படிச்சா என்ன ரிசல்ட்ஸ் வரும்? பெருபேர் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லா படிச்சா எப்படி இருக்கும்? நல்ல சாதாரணமான ரைட். அதே மாதிரி இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்ற பிரகாரம் எங்கட செயற்பாட்டை நாங்க அமைத்து கொண்டா நாளை மறுமையில எங்கட பேர் எப்படி? அல்லாஹ்விடத்துல உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும். உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நாங்க அடைந்து கொள்ளலாம். அதே மாதிரிதான் 7வது உலகம் மறுமைக்கான விளைநிலம். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை உங்களை படைச்சிருக்கிற நல்ல விஷயங்களை நீங்க சம்பாதித்துக் கொள்ளுங்கோ. நீங்க இந்த உலகத்துல வாழுகின்ற அந்த டைமுக்குள்ள சம்பாதிச்சு கொள்ளுங்க. சம்பாதிச்சா நாளை மறுமையில இதனுடைய கூலிய நாளை மறுமையில பெற்றுக் கொள்வீங்க. உலகம் மறுமையின் விளைநிலம்.
ரைட்டா மகன்? ஓ சார் ஜஸாக்குல்லாஹ். ரைட் ஐயா. ரைட் ஓகேம்மா. அப்ப இன்ஷா அல்லாஹ் நல்லா படிங்க பிள்ளைகள், நல்லா படிங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமைக்குள்ள உங்களை டியூட்டை முடிச்சு தருவேன். ரைட் ஓகே பிள்ளைகளா, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹ். ஐயாக்குமா.